வர அண்ணாமலை கிட்ட அப்ப ராமர் கோயில வந்து புல்டோசர் வச்சு இடிப்பாங்க காங்கிரஸும் சமாஜ்வாதியும் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு கடைசி கட்டத்துக்கு மோடி அவர்கள் போறாங்களா பேச்சுல? கடைசி கட்டலாம் இல்லை மேடம். இந்த முகலாயர் ஆட்சியில் முகலாயருக்கு முன்னாடி வந்த மற்ற முஸ்லீம்கள் மன்னர்களோட ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் வட இந்தியா முழுக்க இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இப்போ முகலாயர் ஆட்சி நடக்குது. இப்போ இல்லை, இப்போது இருக்கிற அந்த பழைய மசூதிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய மசூதிகள் அந்த பழைய கோயில்கள் மேலே தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு தடவை கூட காங்கிரஸோ அது கூட இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ இதெல்லாம் தவறுன்னு பேசுனதே கிடையாது. எது தவறுன்னு பேச அந்த கோயிலை இடிச்சிட்டு கட்டந்து தவறுதான்ட்டு இவங்க எப்பயுமே சொன்னது கிடையாது. என்ன அது வந்து நம்ம நாட்டோட அவமானம். என் கோயிலை என் முன்னோர் கட்டி வச்சுட்டு போன கோயிலை என்னை கொன்று குவித்து அந்த கோயில் இடித்து நீ அது மேலே மசூதி கட்டி வச்சுருப்ப, நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா நான் என்ன ஜென்மம்? இல்ல இப்படி பேசணும்னா இதுதானே சார் பிளவுவாதமா? எப்படி இது பிளவுவாதமாகும்? அப்ப அவங்க கோயிலை இடிச்சு இந்த கோயிலை இடிச்சு மசூதி கட்டிட்டு போவாங்க, நாங்க வந்து கட்டக்கூடாதா? இவங்க வந்து திருப்பி வந்தாங்கன்னா ஏன் அது பாபர் மசூதி இருந்த இடம் இது இடிச்சிட்டு முஸ்லீம் கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. எப்படி என்ன நிச்சயம் நீங்க மீட்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சிறுபான்மை இன்ன வரைக்கும் அவங்களுடைய நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை தளம் அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அவங்களுடைய உணர்வுகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அந்த முஸ்லீம் மன்னரோட பரம்பரை யாரும் இப்ப வந்து கோயிச்சுக்கு போறதெல்லாம் அவங்க இல்ல. இதெல்லாம் மதம் மாறினவங்க தான் அங்க இருக்கிறது. அது அவமானம். இவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்ப எங்களை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாதா? இப்ப நாங்க இந்த நாட்டுல 110 கோடி இருக்கும். 110 கோடி பேரோட உங்களுக்கு அந்த உணர்வுலாம் வந்து கவலை கிடையாதா? அந்த சிறுபான்மையினர் உணர்வு மட்டும் தான் பாதிக்கப்பட்டா நீங்களாம் கோச்சுக்கீங்களா? என்ன மாட்டேன் இது? இல்ல இது ஒரு சங்கிலி மாதிரி அடுத்தடுத்து போகும். சரி நம்ம பேசலாம். அப்ப ராமர் வந்து மீண்டும் வந்து குடிசைக்கு போயிடுவாரு, கோவில்லேருந்து அவருடைய குடிசைக்கு போயிடுவாரு, கூடாரத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிற பேச்சுக்கள், பிரதமர் மோடியுடைய பேச்சுக்கள் எதை காட்டுகிறது? ஒருவரும் இந்திய கூட்டணியில் ராமர் பற்றி பேசவில்லை, ராமர் கோயில் பற்றி பேசவில்லை. இந்திய கூட்டணியில் இருக்கிற மேனிஃபெஸ்டோவில் ஒரு வரியிலும் அது அவ்வாறு இல்லை. பிரதமர் தான் ஆரம்பத்தில் சொன்னார், நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்து விட்டது, ராமர் கோயில் பிரச்சனையை அரசியலாக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். நாங்கள் இதுவரை ஆக்கவில்லை. அதை அவர் தான் ஆக்குறாரு. ராமர் கோயில் அல்ல, இன்னும் பல சிவன் கோயில் என்னென்ன கோயில் கட்டுங்க. உலகத்திலேயே திருக்கோயில்களை கொண்டிருக்கிற நாடு நம்முடைய நாடு. உலகத்திலே இவ்வளோ கோயில்கள் இல்லை. பல்வேறு மதங்களுக்குள்ள ஆலயங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது, நினைச்சுவனங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் சொல்ல வரது என்னன்னா, ராமர் கோயிலை விட மிகப்பெரிய திருக்கோயில் இந்தியா. அந்த இந்தியாவை உடைத்து விடாதீர்கள் தான் நான் கேட்டுக்கொள்கிறது. இந்த கோயில் இருந்தால் தான் இன்னும் பல ஆலயங்களை நீங்கள் கட்ட முடியும், இன்னும் பல கடவுளை நீங்கள் உருவாக்க முடியும். எனவே எந்த கோயிலை விட எந்த கடவுளை விட மகத்தான திருக்கோயில் இந்தியா. இது என்னோட ஆழமான கருத்து. உடன்படுறாங்க இல்லையோ? ரெண்டாவது மதச்சார்பின்மை என்பது என்னங்க? 1000 மதங்கள் இந்தியாவில் இருக்கும். உலகத்திலே வேற எந்த நாட்டிலும் இல்லாத அதிகமான மதங்கள் வாழ்கிற நாடு இந்தியா. ஆனால் அரசு மதம் சார்ந்து விடாது. உலகத்திலே உச்சங்க. அமெரிக்கா, பிரிட்டன் எந்த நாட்டை எடுத்தாலும் இது போல மதச்சார்பின்மை இல்லைங்க. அற்புதமான நாடு இது. பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்த நாடு பெரும்பான்மை பக்கம் சாயாது, சிறுபான்மையாக இருந்தாலும் சிறுபான்மை பக்கம் சாயாது. அப்படி சொல்லக்கூடாது. நாடு சாயாது. இருங்க, நாடு சாயாது. பெரும்பான்மை மதமா வளர்த்துக்கோ. என்ன பெரும்பான்மை மதத்துக்கு ஆலய வழிபாட்டுக்கு தடை இருக்கா இந்த நாட்டில் சட்டபூர்வமா? கங்கை போல் யமுனை போல் திருவிழாக்கள் நடக்கிற நாடு உலகத்தில் எங்கே இருக்கு? யார் நேரு அதை எதிர்த்தாரா? காங்கிரஸ் அதுக்கு தடை போட்டுதா? யார் தடுக்க முடியும்? அதை இந்திய கலாச்சாரத்துடன் ஊறி இருக்குது. அது போங்க. ஆனால் இதுல சண்டை சத்திர வேணான்றான், இதுல ஒரு நல்லிணக்கம் வேணும்னு தான் சொல்றான். அதையும் இருக்கிறாரு பிரதமர். அப்படி இருக்கான்னு தான் கேள்வி. அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்ங்கறதை எடுத்துட்டு போறாங்க காங்கிரஸும் பாஜகவும். இதுதானே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாதமாகவே இருக்கு. எதிர்க்கட்சிகள் வழிபாடு தலங்கள்லயோ கிறிஸ்தவ வழிபாடு தலங்கள்லயோ எந்த கட்சி தலையிட பொறுமை வேணும் ஐயா. ஆனா கோயில் இந்துக்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். நீங்க சொன்னதுக்கு இப்ப நான் குறுக்கிட்டேன் இல்லையா? நீங்க சொன்னதுக்கு நீங்க எல்லாம் சமமானு சொன்னீங்க. அதுக்கு நான் சொன்னாதான் இதா இருக்கும், மறந்துடுவேன். ஆனா இந்து கோயிலுக்கு போங்க, ஏகப்பட்ட தடுப்பு. அவ்வளவு சீக்கிரம் நீங்க சாமி பாத்திர முடியாது. சரி சரி, எவ்வளவு பிரச்சனை. அரசாங்கம் தலையிடணும். இந்துக்கள் நான் கூட திருப்பதி தலையிடாத அரசாங்கம் இந்துக்களோட வழிபாட்டுல மட்டும் என் தலையிடணும். அப்ப அந்த வாக்கு வங்கி அரசியல்ங்கிறது தான் சார் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. நான் எந்த மாதிரியும் தாக்கல. நான் கூட திருப்பதி போனா உடனே திருப்பதி வெங்கடேஸ்வரனை பாத்திர முடியாது. பணம் உள்ளவங்க உடனே பாத்துருவாங்க. இது நம்ம மதத்துல இருக்குது. அதுதான் அதுக்குள்ள போல. அதான் ஏன் நீங்க தான் போய் சொல்லணும். இந்த மதம் நீங்க தான் சொல்லுங்க. நான் பிறப்பால் தாழ்வு, என்ன வந்து கருவறை கூட போக மாட்டீங்க. ஏன் நீங்க கருவறையில உங்களுக்கு என்ன சார் வேலை? பாத்தீங்களா? அங்க என்ன என்ன வேலை? எனக்கு அது மட்டும் நானும் தாய். இது என்ன கேள்வி?
கருவை அப்ப இது எழுதி வச்சிருக்கா, சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கா? அன்பரே என்ன பேச விடுங்க. சரி, அப்புறம் நீங்க அந்த நேரம் சொல்ற உயர்பரப்புல இருக்கிற எல்லாருமே நல்ல மனிதர்கள், யாரும் தாக்கல. அவர்களும் தாய் வெற்று பிள்ளை, நானும் தாய் வெற்று பிள்ளை. அவர் மட்டும் ஆலயத்துக்கு அருகில் கடவுளுக்கு அருகில் நிற்பாருனாக்கா அது என்ன கடவுள், அது என்ன மதம் கேட்பனா கேட்க மாட்டேனா, கேட்டா பெரியாரிஸ்ட் நீங்க. சரி, அதை விடுங்க. பிரச்சனை அதுவல்ல. இந்தியா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம அருகில் கூட அமெரிக்கா, பிரிட்டன் எந்த நாடாக நிற்க முடியாது. அதில் நம்ம பெரிய பெருமிதம். இதற்கெல்லாம் நேரு போன்ற, காந்தி போன்ற மகத்தான், அம்பேத்கர் போன்ற மகத்தான மனிதர்கள் நாம் நினைவு கொள்ளணும். அவங்க கொள்றாங்களா இல்லை? ரெண்டாவது நான் கேட்குறேன், பெரிய ஜனநாயக நாடு. நம்ம சீனாவோ இல்லை அமெரிக்காவோ ரஷ்யாவோ யாரும் ஆயுதத்தால் மிரட்டி விட முடியாது. அந்தளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோம். என்ன பெரிய ஜனநாயக நாடு அருகில் இருக்கிற சிறிய சிறிய நாடுகளுடன் ஏன் நட்பாக இல்லை? இந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பிரதமர் சொல்லணும்ல, மேனிஃபெஸ்டோல சொல்லணும்ல, சின்ன சின்ன நாடு கூட நம்முடைய நட்பாக இல்லையே, என்ன காரணம்? சரி சரி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பேசுங்க வரதராஜன், கரம் உயர்த்துறீங்க, பேசுங்க. இல்லை, அதாவது சகோதரர் சொன்னார் ராமர் ஆலயத்தை பற்றி வந்து நாங்கள் சார் முந்தா நாள் ஒரு பத்திரிகை சந்திப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, கெஜ்ரிவாலும் சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ். அதில் கேட்குறாங்க, ராமர் ஆலயம் கட்டியிருக்கிறது அது பாஜக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்று. இப்பவே நழுவிக்கிறீங்களே சார் இந்தியா கூட்டணியில. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் வரதராஜன் இருங்க. இங்கேயே வந்து நாங்க சொன்னோமா நீங்க சொன்னோமான்னு வந்துருது. மம்தா கேட்கும்போது கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட்டு விழாதுங்கிறாங்க. நாட்டின் மதச்சார்பின்மை வரதராஜன் நான் எந்த சென்ஸ்ல சொல்றேன் தெரியுங்களா? எங்களோட பாருங்க, கம்யூனிஸ்டுகள் எமர்ஜாகிராம இருந்தா எல்லாரும் சுத்து போட்டு எங்களை அடிப்பாங்க. அது ஒரு காலம் வந்தா. ஆனா நாங்க இப்போ வந்து நிகழ்கால அரசியல்ல வந்து தேசத்தின் நல்லிணக்கம். நாங்க தோற்கிறோமா இல்லை, நாங்க என்ன எத்தனை இடம் நிக்கிறோம், நாங்க எவ்வளவு வந்துருவோம்? ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு மம்தா சொல்றாங்க. இல்ல கொஞ்சம் பாருங்க, இல்ல இல்ல எங்களுக்கா கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது, காங்கிரஸுக்கும் விழாதுன்ட்டாங்க. ஆனாலும் பேசுறாங்க இல்லையா, அந்த பேசுபொருளில் நாங்கள் இருப்போம், எங்களை கடந்து சென்று விட முடியாது. ஒரு மேனிஃபெஸ்டோ வந்தாவே பிரதமரே ஒரு மேனிஃபெஸ்டோல ஒரு வரிக்கே பிரதமர் வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்றாரு. அப்ப நிகழ்ச்சிகள் நாங்க இருக்கிறோம் அல்லவா, பிரதமரின் சிந்தனைகள் பாஜகவும் கம்யூனிஸ்டும் ஒண்ணுங்கறாரு. ஒரு அதான் சொல்றேன். அப்ப நிகழ்ச்சிகள் ராகுல் அத சொல்றாரு. நான் சொல்றேன், நாங்க நிகழ்ச்சிகள் இருக்கிறோம் அல்லவா, நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ எங்களை கடந்து செல்ல முடியாது. இருந்து ஆகணும்னு இருக்கீங்களா? இல்ல இல்ல, எங்களுக்கு மரணம் இல்லைன்ற நீங்க தேர்தலில் தோல்வி அடைச்சாலும் எங்களை கடந்து போக முடியாது. அங்கங்க பந்தாடுறாங்களே சார், கம்யூனிஸ்ட் பந்தாடுறாங்களே. யாரை? இந்த பந்தை தானே, இந்த பந்தை தானே. இந்த பந்தை இல்லாம செஞ்சிட முடியாது இல்லையா? பந்து ஆடுகிறது, அது சிந்தை அடிக்கிற அடியில கடைசில இருக்குமான்னு தெரியல. அது உங்க சிந்தையில ஆடுகிறது. அப்ப நாட்டு மக்களின் சிந்தையில ஆடுகிற போது உங்களை பந்தாடிடுவாங்க மக்கள். அந்த காலம் வரும். பேசுங்க. அதாவது அதான் முழுமையா அதுல இதுல அப்ப என்ன, நான் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, அப்ப பாரதிய ஜனதா கட்சி சொன்ன வாக்குறுதி நீதிமன்றம் நிறைவேற்றிக்கிட்ட ராமர் ஆலயம் பெரிய விஷயம் தானே, அது தேர்தல் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்றப்ப அவருக்கு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, அதனால ஒரு புரோஜனமே கிடையாதுங்க இப்படின்னு சொல்றாரு. இது அவமதிப்பு செய்யலாம் இல்லையா சார்? ஒரு பெரும்பான்மையுடைய ஒரு மக்களோட நம்பிக்கை கொச்சைப்படுத்துறது, அது அதனால சொல்றேன். நீங்க அதை விட பெருசா வேலை வாய்ப்பின்மை எல்லாம் இருக்கே, அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கன்னு பேசுறவங்க, அங்க இவ்வளவு வேலை வாய்ப்பின்மை இருக்கு, இங்க ஏழ்மை இருக்கு, இதுக்கு என்ன நாங்க செய்ய போறோம் அப்படிங்கறத உத்தரப்பிரதேசத்துல அடுத்து சீதா கோவில் கட்ட போறதுக்கு மாநில அரசு நிதி ஒதுக்குது, யோகி ஆதித்யநாத்தோட மாநில அரசு நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு பேசுறீங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவா? அப்ப இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மூடி மறைக்கிறது ஒரு இந்துத்துவா, இந்து முஸ்லிம் இத வச்சு மூடி மறைச்சிட முடியுமா? மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப இத வச்சு நீங்க மூடி மறைச்சிட முடியுமா? இத சகோதரி நான் கேட்கிறேன், இது ஒரு தனி விவாதமா வைங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேச போய் பாருங்க, இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டுல 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கழிவறை கிடைச்சிருக்கும், வீடு கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி செய்தது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஊபியில யோகி வந்து 7 ஆண்டுகள்ல தான் இன்னைக்கு வந்து ஊபி எவ்வளவு பெரிய எல்லா விதமான அடிப்படை வசதி செய்து கொடுத்துறது மோடி அரசாங்கம், யோகி அரசாங்கம். அது மாத்திரம் கிடையாது, சட்டம் ஒழுங்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர் நினைக்கலாம், கொள்கை மாறி இருக்கலாம், மனசாட்சியோட பேசணும். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு ஊப்பி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லுங்க சார். நாங்க வளர்ச்சியை கடுமையா கொடுத்திருக்கோம், அதே நம்பர்ல நாங்க எங்களுடைய மத அவமதித்தா அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க எந்த இடத்துல எங்களுடைய ஒரே ஒரு கருத்தை முடிச்சுட்டு சகோதரர் விஜயகிருஷ்ணன் ஒரு கருத்து சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சீனா பத்தி பேச மாட்டீங்க, சீனா சார்
சீனாவுல வந்து டொக்லாம் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சரி, வாஜ்பாய் வந்த பிறகு சரி சார், இந்த நாட்டுல ஒரு மண்ணை கூட நான் அந்நிய நாட்டு விட்டு கொடுக்கல. நான் முடிச்சிடுறேன், கொடுக்கல சார். இது டொக்லாம் கூட பிரச்சனை வந்துச்சு. இந்த கருத்தை பேசணும். நான் என்ன கேக்குறேன்னா, டொக்லாம்ல பின்வாங்கினது இந்திய வரலாற்றிலே சீனா நரேந்திர மோடி ஆட்சியில தாங்க பின்வாங்கினுச்சு. மனசாட்சியோட பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அது எத்தனை கிலோமீட்டருக்கு அதெல்லாம் வீரபாண்டியன் பேசுவாரு. வரதராஜன் நான் கேக்குறேன், பக்கத்துல இருக்கக்கூடிய சிறிய நாடுகள் ஒரு உறவோட நட்புறவோட இல்லையேன்னு கேக்குறாரு. அதுக்கான பதில் சொல்லுங்க. நீங்க சைனாவையும் பாகிஸ்தானையும் பேசுறீங்களே, பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், நேபாளமா இருக்கட்டும், எதுவுமே நட்புறவுல இல்ல, அது நமக்கு ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிற பார்வை நீங்க எப்படி சொல்றீங்க? இது அடிப்படையில உருவாக்கி வச்சது வந்துங்க, இது அடிப்படையில உருவாக்கி வச்சது காங்கிரஸ். 10 ஆண்டுகள்ல தான் இது நடந்திருக்கு. நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கு. அது இல்ல நீங்க உடனே காங்கிரஸ் பக்கம் சொல்லாதீங்க. 10 ஆண்டுகள்ல நீங்க உதாரணமாக இப்ப சரி நான் வரேன். மாலத்தீவோட சின்னது வந்துச்சு, நாம பொறுப்பு இல்லையே, நாம என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து உலக அண்டை நாடா இருந்தாலும் சரி, உலக நாட்டுல நம்ம செல்வாக்கு பெற்றப்ப அந்நிய சக்திகள் சிலதை பயன்படுத்த விரும்புவாங்க. அதாவது அதை நீங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால நாம வந்து எல்லா இடத்துல நான் எடுத்துக்கிறேன் சுருக்கமா. இந்தியாவுல சுருக்கமா தான், இந்தியாவுல 2 மாநிலத்தை தான் யுனெஸ்கோ உதாரணமா காட்டுறாங்க. ஒன்று, ஏர் பொலிட்டட் எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு மாநிலம், அதே நேரத்தில் அதிகாரத்தை மேலிருந்து கீழே தந்தது கேரளாவை சொல்கிறான். இன்னொன்று, உலகத்திலே எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டம், குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்களுக்கான இந்த திட்டங்கள் நிறைவேறுவது தமிழ்நாடு. அங்கே ஊபியை சொல்லலை. ஒன்று, ஊபி வளர்ந்து விட்டதுன்னு சொன்னபோது நாம் என்ன சொன்னோம்னா, ஒரு வெள்ளை அறிக்கை, அதிகாரபூர்வமான வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஏன் முதல்வர் அளிக்கல? நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் முதல்வர் சொல்லலை? ஏன் ஃப்ளோட்டட் ஆகிறான்? பல லட்சக்கணக்கான பேர் ஊபியில இருந்தோம், பீகார்ல இருந்தோம், வடக்கில் இருந்தோம், வாழ்வு தேடி ஃப்ளோட்டிங் போய் புலம்பெயர்றாங்களே. ஏன் ஒரு அதிகாரபூர்வமான வேலை? நாட்டின் பிரதமரை நாங்கள் கேட்டோம், இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் வேலை வாய்ப்பு தந்தது எவ்வளவு? சரி, நீங்கள் செய்த மகத்தான திட்டங்கள் எவ்வளவு? ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் தர முடியல? ஒயிட் பேப்பர் ஏன் தர முடியல? பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கணும், நீங்க ஏன் தரல? எலெக்ஷன் முடிஞ்சு கொடுக்க சொல்லிடுறேன் சார். கொடுக்கணும் இல்ல, தார்மீகம் இல்ல. பாருங்க எவ்வளவு நகைச்சுவை ஆகிட்டாரு பாருங்க. 10 வருஷமா கொடுக்கல. பிரதமர் நகைச்சுவை ஆகிட்டாரு பாருங்க. பெரும்பாலும் யாருமே கொடுக்கிறது இல்ல சார். எல்லா மாநிலங்களிலும் இது ஒரு பிரச்சனையாவே தான் இருக்கு. அதான் அதிகாரப்பூர்வமான இதெல்லாம் வாயாடுறது. தோழரே, இதெல்லாம் வாயாடுறது. சரி இருங்க, வரதராஜன் சுருக்கமா பேசுங்க.